வணக்கம் உறவுகளே. அல் ஜசீரா ஊடகத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ வழங்கிய அந்த பிரத்யேகமான உலகமே உற்றுநோக்கும் பிரம்மாண்டமான நீர்காணலை அப்படியே எதையும் தவறவிடாமல் நாங்கள் உங்களுக்காக தமிழில் கொடுக்கிறோம். பாருங்க உறவுகளே, அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ என்றவர் சும்மா சாதாரண ஆளில்ல. டொனால்ட் ட்ரம்பின் முழு கட்டுப்பாட்டுல இருக்கிற அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் மூளை அவர்தான். இந்த போர் தொடங்கிய பிப்ரவரி 28ஆம் தேதியில இருந்து ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார்? ஈரானிய மக்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகுது, அந்த பழைய ஆட்சியாளர்கள் அடியோடு ஒழிக்கப்படணும் என்று சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனா இப்ப அல் ஜசீரா ஊடகவியலாளர் ஹாஷிம் அஹல்பாராவிற்கு கொடுத்த பேட்டியில ரூபியோ அப்படியே அந்த நிலைப்பாட்டை தலைகீழா மாத்தியிருக்கார். எங்களுடைய இராணுவ நடவடிக்கையின் நோக்கம் ஈரானில் ஆட்சி மாற்றம் செய்வது கிடையவே கிடையாது. ஈரானிய மக்கள் சிறந்த தலைவர்களை பெற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் அது இந்த போரின் இலக்கு இல்ல என்று அவர் ஒரு பகீர் ரகசியத்தை உழைச்சிருக்கார். அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புப்படி அமெரிக்கா ஏன் திடீர்னு அப்படி இறங்கி வரணும்? ஏனா ஒரு நாட்டுல ஆட்சி மாற்றம் செய்யணும் என்றால் பல லட்சம் அமெரிக்க தரைப்படைகளை அந்த நாட்டுக்குள்ள இறக்கணும். ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடந்த அந்த பேரழிவுகளை அமெரிக்க மக்கள் இன்னும் மறக்கல. அதனால ஈரானுக்குள்ள தரைப்படையை இறக்கினா அது ட்ரம்பின் அரசியல் எதிர்காலத்தையே சுக்க நூறாக்கிவிடும் என்ற அந்த நெஞ்சையுழுக்கும் பயத்துலதான் ரூபியோ இப்ப ரொம்ப தந்திரமா எங்கட இலக்கு ஆட்சி மாற்றம் இல்ல என்று பின்வாங்கியிருக்கார். அப்படி என்றால் அமெரிக்காவோட உண்மையான இலக்குதான் என்ன? ரூபியோ ரொம்ப திமிரா ஆக்ரோஷமா அதை பட்டியலிடுறார். ஈரானிய விமானப்படையை அழிப்பது, ஈரானிய கடற்படையை அடியோடு அழிப்பது, ஆயுதங்களை தயாரிக்கும் ஈரானிய தொழிற்சாலைகளை சிதைப்பது மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்களை கணிசமாக குறைப்பது. இந்த இலக்குகளை நோக்கி நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் மார்தட்டியுள்ளார். அதாவது ஈரானிய அரசை நாங்கள் வீழ்த்த மாட்டோம், ஆனால் அந்த அரசிடம் இருக்கும் கோர பற்களை நாங்கள் அடியோடு பிடுங்குவோம் என்ற அந்த அதிர்ச்சியூட்டும் இராணுவ வியூகத்தை தான் பென்டகன் இப்ப அரங்கேற்றிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஈரானோட அணுவாயுத திட்டம் பத்தி ரூபியோ கொடுத்திருக்கிற அந்த நெஞ்சை உறைய வைக்கும் எச்சரிக்கைய பாருங்கோ. ஈரானிய இஸ்லாமிய குடியரசு ஒருபோதும் அணு ஆயுதங்களை பெற முடியாது. அது ஒட்டுமொத்த உலகிற்கும் மிகப்பெரிய ஆபத்து. அவர்கள் அணுசக்தியை அமைதியான வழியில் பயன்படுத்துவதானால் வெளிநாடுகளிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அணு ஆயுதமாக மாற்றக்கூடிய எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் நாங்கள் அவர்கள் கைகளில் விடமாட்டோம் என்று அவர் ஆணித்தரமா சொல்லியிருக்கார். சர்வதேச ஊடகங்கள் கூறுவது போல ஈரானிடம் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு. அதை 90% மாற்றி அணு ஆயுதம் செய்ய வெறும் சில வாரங்கள் தான் எடுக்கும். அந்த பிரம்மாண்டமான அச்சுறுத்தலை தடுக்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா இஸ்வஹான் அணு உலைகள் மீது குண்டு வீசியதை நாங்க பார்த்தமில்லை. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர பூகம்பம் வெடிக்குது உறவுகளே. நேட்டோ நாடுகள் பத்தி ரூபியோ கொந்தளிச்சதை கேட்டா அப்படியே உலக நாடுகளே உறைந்து போய்விடும். இந்த இக்கட்டான நேரத்தில் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டன என்று முகத்துக்கு நேராகவே குற்றம் சாட்டியிருக்கார். குறிப்பா ஸ்பெயின் நாட்டை அவர் அடியோடு கிழித்தெறிந்திருக்கார். நாங்கள் நேட்டோ கூட்டமைப்பில் இருப்பதற்கு காரணமே எங்களுக்கு தேவையான நேரத்தில் உலகமெங்கிலும் உள்ள இராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்காகத்தான். ஆனால் எங்கள் தேசிய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கும் இந்த நேரத்தில் ஸ்பெயின் நாடு தனது வான்வழியை எங்களுக்கு தர மறுக்கிறது. அது மட்டுமில்லாமல் அதை நினைத்து அவர்கள் பெருமைப்படுகிறார்கள் என்று அவர் உச்சக்கட்ட கோபத்தில் சொல்லியிருக்கார். ஐரோப்பாவை தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதற்கு மட்டும்தான் நேட்டோ என்றால் அந்த அமைப்பை நாங்கள் ஏன் தொடர வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ரூபியோ. இந்த போர் முடிந்தவுடன் நேட்டோ கூட்டமைப்புடனான எங்களது உறவை நாங்கள் முற்றுமுழுதாக மீள்பரிசீலனை செய்வோம் என்று விடுத்திருக்கிற அந்த பகீர் மிரட்டல் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையுமே அப்படியே ஆட்டம் காண வைத்திருக்கு. அதாவது தங்களுக்கு தேவையான போது உதவாத கூட்டாளிகளை இனிமேல் அமெரிக்காவும் பாதுகாக்காது என்ற அந்த அப்பட்டமான வல்லரசு திமிரைத்தான் அவர் காட்டியிருக்கார். ஹார்மஸ் ஜலசந்தி விவகாரத்துல ரூபியோவோட நிலைப்பாட்ட பாருங்கோ.
உலகத்தின் 20% எண்ணெய் வர்த்தகம் நடக்கும் சர்வதேச கடற்பாதையை தங்களுக்கு சொந்தமானது என ஈரான் உரிமை கொண்டாடுவதை அமெரிக்காவோ அல்லது உலக நாடுகளோ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அப்படி விட்டுவிட்டால் நாளை சீனா தென்சீன கடலை தனக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடும் என்று அவர் உலகளாவிய பூசார அரசியலோடு ஒப்பிட்டு பேசியிருக்கார். ஹார்முஸ் ஜலசந்தியை பலவந்தமாக திறக்க தேவையான அத்தனை இராணுவ நடவடிக்கைகளையும் அமெரிக்கா எடுக்கும் என்ற நிதர்சனத்தை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை பற்றி பேசும்போது ஈரானோடு நேரடியாக இல்லை என்றாலும் இடைத்தரகர்கள் மூலமாக சில ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஜனாதிபதி ட்ரம்ப் எப்போதுமே ராஜதந்திரத்தையே விரும்புகிறார். ஈரான் தங்களது ஏவுகணை மற்றும் அணு ஆயுத திட்டங்களை கைவிட்டால் அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் அவர்கள் கடந்த 47 ஆண்டுகளாக அந்த அமைதி வழியை மறுத்து வருகிறார்கள் என்று ரூபியோ சொல்லியிருக்கார். இந்த நேர்காணலை பற்றி அல் ஜசீரா ஸ்டுடியோவிலிருந்த முன்னாள் அமெரிக்க ராஜதந்திரி டொனால்ட் ஜென்சன் மற்றும் குடியரசுக் கட்சி மூலோவாதி அடோல்ஃபோ பிராங்கோ ஆகியோர் ரொம்ப ஆழமான பகுப்பாய்வை முன்வைக்கிறாங்க. ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு பக்கம் அரபு நாடுகள்தான் இந்த போருக்கான செலவை தர வேண்டும் என்று நிர்பந்திக்கிறாங்க. இதனால சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. ஏன்னா ஈரானிய ஏவுகணைகள் துபாய்க்குள்ள பாய்ந்து குவைட் கப்பலை தீக்கிரையாக்கினதை நாங்க பார்த்தோம். தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பில்லாத அமெரிக்காவுக்கு நாங்க ஏன் காசு தரணும் என்ற கொந்தளிப்பு அரபு உலகத்துல இருக்கு. அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியலையும் நாங்க பார்க்கணும். ட்ரம்புக்கு பொருளாதார ரீதியா ஒரு பிரம்மாண்டமான அழுத்தம் வந்திருக்கு. அமெரிக்காவில 1 கேலன் பெட்ரோல் $4 தாண்டியிட்டது. நாடாளுமன்ற தேர்தல்கள் நெருங்குது. இதனாலதான் இந்த போர் பல மாதங்களுக்கு நீடிக்காது. இன்னும் சில வாரங்களில், அதாவது மேட்டர் ஆஃப் வீக்ஸ் என்று ரொம்ப ஆணித்தரமா உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கார். அதாவது ட்ரம்பால ஒரு நீண்ட கால போரை தாங்க முடியாது. ஏதோ ஒரு விதத்துல தங்களது இலக்குகளை அடைந்து விட்டோம் என்று அறிவித்துவிட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரத்தான் அமெரிக்கா இப்ப துடிக்கிறது என்ற அந்த நெஞ்சை உலுக்கும் உண்மையை அரசியல் வல்லுநர்கள் அப்பட்டமாக தோலுரிச்சு காட்டுறாங்க. உறவுகளே, இந்த அத்தனை தகவல்களையும் வைத்து பார்க்கும்போது உலக அரசியல் எந்த அளவுக்கு ஒரு இருண்ட யுகத்தை, டார்க் ஏஜ் என்று நோக்கி பயணிக்குது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஈரான் ஆத்திரமூட்டாமலேயே நாங்கள் தாக்கினோம் என்று சிலர் சொல்றாங்க. ஆனா ரூபியோ என்ன சொல்றார்? ஈரான் சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் மீது தாக்குதல்கள் நடத்துகிறது. தூதரகங்கள் மீதும் சிவிலியன் விமான நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்துகிறது. பலவீனமாக இருக்கும் போதே அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் இன்னும் 5 வருடங்களில் அவர்கள் அணு ஆயுதத்தோட நின்றால் ஒட்டுமொத்த உலகிற்கும் எவ்வளவு பெரிய ஆபத்து! அதனாலதான் நாங்க முந்திக் கொண்டோம் என்று அமெரிக்காவின் தாக்குதலை அவர் ரொம்ப தர்க்க ரீதியாக நியாயப்படுத்துகிறார். இனிமேல் வரப்போகும் ஒவ்வொரு மணித்தியாலமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை உறவுகளே. ஆட்சி மாற்றம் எங்கள் நோக்கம் இல்லை என்று அமெரிக்கா இறங்கி வந்துள்ள நிலையில் ஈரான் இந்த சமாதான வாய்ப்பை பயன்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு வருமா? ஸ்பெயின் போன்ற நீட்டோ கூட்டாளிகளுக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க மிரட்டலால் மேற்கத்திய கூட்டமைப்பில் ஒரு பிரம்மாண்டமான பிளவு ஏற்பட்டுள்ளதை ஐரோப்பா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? போர் இன்னும் சில வாரங்களில் முடியும் என்று ரூபியோ அறிவித்துள்ள நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க அமெரிக்க படைகள் ஈரானிய தீவுகள் மீது ஒரு பாரிய தரைவழி தாக்குதலை தொடங்குவார்களா என்ற பகீர் கேள்வியோடதான் இப்ப உலகமே மூச்சை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப பதற்றத்தோட காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான கேள்வி. உறவுகளே, அல் ஜசீராவில் நேரலையில் பேசிய மார்க்கோ ரூபியோ ஈரானில் ஆட்சி மாற்றம் எங்கள் நோக்கம் இல்லை, இராணுவத்தை அழிப்பதே இலக்கு என தனது முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியுள்ளதையும் நேட்டோ நாடுகளை கடுமையாக சாடியுள்ளதையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அமெரிக்காவின் இந்த திடீர் மனமாற்றம் நீண்ட கால போரை சமாளிக்க முடியாத ட்ரம்பின் பலவீனத்தை காட்டுகிறதா? உங்களது ஆழமான அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.